வணக்கம். ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நீங்கள் வழக்கம்போல் ராசியை மட்டும் பார்க்காமல் லக்னத்தையும் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால்தான் நாங்கள் சொல்லுகின்ற பலன்கள் உங்கள் வாழ்வில் ஓரளவுக்காவது ஒத்து வரும் என்பதை மிகவும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மீன ராசிக்கு பிப்ரவரி மாத பலன்களை பார்ப்போம். உங்களுடைய ராசிநாதன் 10 ஆட்சி பெற்றிருக்கின்றார். உடன் ராகு கேது சம்பந்தம். 7ஆம் தேதிக்கு பிறகு 2-9 கூடிய செவ்வாய் பகவானும் சேர்க்கை உள்ளார். 2ஆம் தேதிக்கு பிறகு 3-8 கூடிய சுக்கிர பகவான் உச்சமடைகின்றார். உங்கள் ராசிக்கு ஆகாதவர் சுக்கிரன். ஆனால் அவர் உச்சமடைந்தாலும் கெட்டாலும் மேன்மக்களே என்றது போல் சுக்கிர பகவான் என்பது ஒரு சுப கிரகம், லட்சுமி கடாட்சம் உள்ள கிரகம். அவர் 8 இருந்தாலும் ஒரு சில சங்கடங்களை கொடுத்தாலும் பொருளாதாரத்துக்கும் மதிப்பு மரியாதைக்கும் எந்த விதமான பங்கமும் ஏற்படுத்த மாட்டார் என்பது தெளிவு. அதற்கு முக்கியமான காரணம் சுக்கிர பகவான் குருவினுடைய சாரத்தை வாங்கி இருப்பதினாலும் அந்த குரு பகவான் 10 ஆட்சி பெற்றிருப்பதினால் 1ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும். எந்த ஜாதகத்திலும் ராசிநாதனோ லக்னநாதனோ ஆட்சி உச்சம் பெற்றால் நிச்சயமாக அவர்கள் வாழ பிறந்தவர்கள், சாதனை பண்ணக்கூடியவர்கள், ஈடுபட்டிருக்கின்ற துறைகள் மிக பெரிய அளவிலே அவருடைய புத்தி கூர்மையாலும் உழைப்பாலும் தன்னம்பிக்கையான முயற்சியாலும் மிக பெரிய வெற்றி அடைவார்கள் என்பதே உண்மையாகும். அதன் மூலம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் என்ற சகல விதமான சௌபாகியங்களும் அவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் அடைவார்கள் என்பது தெளிவு. அந்த வகையிலே உங்களுடைய ராசிநாதன் 10 ஆட்சி பெற்று இருக்கின்ற காரணத்தினால் மேலே சொன்ன நல்ல பலன்கள் அத்தனையும் இந்த மாதம் உங்களை தழுவும். உங்களுடைய உழைப்பாலும் உங்களுடைய நேர்மையான செயல்பாட்டின் மூலமாகவும் நீங்கள் எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளும் வெற்றியடையும் என்பதே தெளிவாக தெரிகின்ற விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் செவ்வாய் பகவான் ஆரம்பத்திலே 9 ஆட்சி பெற்று இருக்கின்றார். 2ஆம் வீட்டை குரு பகவானும் பார்க்கின்றார். 7ஆம் தேதிக்கு பிறகு அந்த 2 கூடிய செவ்வாய் பகவான் 10 சென்று குரு பகவான் பார்வை செய்வதனால் 2 கூடிய பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும். 2ஆம் வீட்டின் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும், சுபகாரியங்கள் ஏற்படும், சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும், உங்கள் மனம் சந்தோஷம் அடையக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படும். அப்படிப்பட்ட செய்திகளெல்லாம் உங்கள் செவிக்கு வரும். வெளியூர்களிலிருந்து வெளிநாட்டுகளில் இருந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்கள், நல்ல சந்தோஷமான செய்திகள் வரும். குடும்பத்தில் ஆனந்தம் பொங்கும், தனப்பிராப்தி எல்லா வகையிலும் அவரவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கு ஏற்ற மாதிரி லட்சங்களாகவோ கோடிகளாகவோ கூட பல வகையில் கொட்டும் என்பதே உண்மை. அதற்கு முக்கியமான காரணம் 2 கூடியவர் செவ்வாய் பகவான் ஆகி அவர் 10 இருந்து குரு பகவான் கூட தனாதிபதி தனகாரனுடன் சேர்ந்து 2ஆம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்வதால் நிச்சயமாக மிகப்பெரிய தனப்பிராப்தி ஏற்படும் என்பதே தெளிவு. அதற்கு முக்கியமாக இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் உங்கள் சொந்த ஜாதகத்திலிருந்து குரு தசையோ செவ்வாய் தசையோ புத்தியோ நடந்தால் நிச்சயமாக நான் மேலே சொன்ன அத்தனை விதமான சௌபாகியங்களும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதே உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 3 கூடியவர் சுக்கிர பகவான் ஆகின்றார். அவர் 2ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியிலே உச்சமடைவதனால் 3 கூடிய பலன்கள் மிக மிக அற்புதமாக இருக்கும். உங்களுடைய சகோதர காரகனும் 7ஆம் தேதிக்கு பிறகு 3 கூடிய சுக்கிர பகவானை பார்ப்பதினால் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும், உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். சகோதரர்கள் வகையில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற பரிபூர்ணமான அன்பும் ஆதரவும் கிடைக்கும். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்கின்ற எல்லா விதமான ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது தெளிவு. நண்பர்கள் மூலமாகவும் உங்களுடைய கூட்டுறவு நண்பர்கள் மூலமாகவும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற எல்லா விதமான சகாயமும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பயணங்கள் ஏற்படும். அது உள்ளூரிலும் இருக்கலாம், வெளிநாடுகளிலும் இருக்கலாம். அதன் மூலமாக பல விதமான வெற்றிகள் உங்களுக்கு தரும். குறிப்பாக பெண்கள் மூலமாக ஆண்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பது தெளிவு. அதே நேரத்தில் பெண்கள் மூலமாகவும் ஒரு சில சுப விரயங்களும் வீண் விரயங்களும் வருவதற்கு வாய்ப்புள்ளது. ஆக ஒட்டுமொத்தமாக பெண்கள் விஷயத்தில் நீங்கள் சற்று தள்ளியே நின்றால் உங்களுக்கு நன்மை என்றும் 3ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக உணர்த்துகின்ற உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 4 கூடியவர் புதனாகின்றார். அவர் 12 இருக்கின்றார். அவர் 12 இருந்தாலும் 4ஆம் வீட்டிற்கு 9 இருக்கின்ற காரணத்தினாலும் 4ஆம் வீட்டை உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலும் 4ஆம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு சுபவிரயங்கள் காத்திருக்கிறது என்பதுதான் அதனுடைய பொருள். குறிப்பாக புதனும் குருவும் 4ஆம் வீட்டிற்கு சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் தான் ஈடுபட்டிருக்கின்ற கல்வித்துறையில் மகத்தான முறையில் தேர்ச்சி பெறுவார்கள். உங்களுடைய உடல் நலமும் மனநலமும் மிக அற்புதமாக இருக்கும். உங்கள் தாயார் உடல் நலமும் மனநலமும் அற்புதமாக இருக்கும். ஒரு சிலருக்கு தாயின் மூலமாக மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் உங்களுக்கு வரும் என்பது தெளிவாக கிரகணங்கள் காட்டுகின்றது. சுபவீரியங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. அது வீடு வண்டி வாசல் மூலமாகவோ அல்ல பொன்பொருள் வாங்கக்கூடிய விஷயமாகவோ சுபவீரியங்களும் காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு இன்ப சுற்றுலாவும் அமையும் என்பது 4ஆம் வீட்டின் மூலமாக கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவாக காட்டுகின்ற விஷயமாகும். மீன ராசிக்கு 5 கூடியவர் கடகம், அதனுடைய அதிபதி சந்திர பகவான் ஆகின்றார். அவர் ஆரம்பத்திலே 2 இருக்கின்றார். குரு பகவானுடைய பார்வையும் வாங்குகின்றார். ஆனால் 5ஆம் வீட்டை ஆரம்பத்திலே சனியும் சூரியனும் சேர்ந்து 5ஆம் வீட்டை பார்ப்பதினால் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக தேவையில்லாமல் மனக்கசப்புகளோ இல்லை அவப்பெயர்களோ சங்கடங்களோ அல்லது வீண் வெறிய செலவுகளோ வரும். அதற்கு முக்கியமான காரணம் உங்களுடைய ராசிக்கு 12 கூடியவர் சனி ஆகின்றார். உங்களுடைய ராசிக்கு 6 கூடியவர் சூரியன் ஆகின்றார். 5ஆம் வீட்டிற்கு சனி 8 கூடியவராகி
5ஆம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் நான் மேலே சொன்ன பிள்ளைகள் மூலமாக ஒரு சில சங்கடங்களும் மனக்கசப்புகளும் வருவதற்கு வாய்ப்புள்ளது. இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருந்தால், அப்படிப்பட்ட தசாபுத்தி நடந்தால் நிச்சயம் அதை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதற்குண்டான தெய்வ வழிபாட்டை நீங்கள் செய்து கொள்ளலாம். 13ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் 11 இருந்து 12க்கு மாறிவிட்டால் மேலே சொன்ன கெட்ட பலன்கள் நீங்கிவிடும். 1000 தான் சனி பகவான் பார்த்தாலும் அவர் 5க்கு 7 ஆட்சி பெற்றிருப்பதினால் பிள்ளைகள் வகையில் திருமண முயற்சிகளும் தனப்பிராப்தியும் ஒரு சில அதிர்ஷ்டத்தையும் அவர் தருவார் என்பதே உண்மை. உடன் சூரியனும் சேர்ந்து 5ஆம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் தான் மேலே சொன்ன சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு. மற்றபடியாக எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. குரு பகவான் சாதகமாக இருப்பதினாலும் செவ்வாய் பகவான் சாதகமாக இருப்பதினாலும் பிள்ளைகள் மூலமாக ஒரு சில அதிர்ஷ்டங்களும் அவருடைய ஆசைகள் கனவுகள் திட்டங்களும் 13ஆம் தேதிக்கு பிறகு அவர்கள் நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னுக்கு வருவார்கள். அவர் வயதிற்கேற்றார் போலும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார் போல மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் அவர்களுக்கு வரும். ஆனால் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு சுபவிரயங்கள் காத்திருக்கிறது என்பதும் உண்மை. அதற்கு முக்கியமான காரணம் உங்களுடைய ராசிக்கும் தர்ம கர்மாதிகள் செவ்வாயும் குருவும், 5ஆம் வீட்டிற்கும் தர்ம கர்மாதிகள் செவ்வாயும் குருவும் அவர்கள் இருவரும் சேர்ந்து 5ஆம் வீட்டிற்கு விரயஸ்தானத்தை பார்ப்பதினால் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு சுபவிரயங்கள் காத்திருக்கிறது என்பது தெளிவு. அது படிப்பு விஷயமாகவோ திருமண விஷயமாகவோ அல்லது பொன்பொருள் சேர்க்கை சொத்துக்கள் வெளியூர் வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடிய வகையில் அந்த சுபவிரயங்கள் இருக்கலாம் என்பது கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. உங்களுடைய ராசிக்கு 6 சூரிய பகவான் ஆகின்றார். அவர் 11 இருக்கின்றார். அவர் தான் வீட்டில் இருந்து 6 மறைந்துவிட்ட காரணத்தினால் 6ஆம் வீட்டின் மூலமாக அவர் அளிக்கக்கூடிய போட்டி, போராமை, வம்பு, வழக்கு, தேவையில்லாமல் விமர்சனம், மனக்கவலை எல்லாம் உங்களை விட்டு விலகிவிடும். தான் வீட்டிலிருந்து 6 மறைந்த காரணத்தினால் மேலே சொன்ன கெடுபலங்கள் உங்களை அணுகாது. ஒரு சிலருக்கு கடன்கள் இருந்தாலும் அது சுப கடன்களே இருக்குமே தவிர வீண் வெறிய கடனாக இருக்காது என்பது உண்மை. அதற்கு மற்றொரு முக்கியமான காரணம் உங்களுடைய ராசிநாதன் 10 இருந்து 9ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்ப்பதும் அது மற்றொரு காரணமாகும். உங்களுடைய ராசிக்கு 7 புதனாகின்றார். அவர் 12 இருக்கின்றார். 7ஆம் வீட்டிற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியிலே உச்சம் பெற்று 7ஆம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினாலும் தான் வீட்டிலே இருந்து 6 7 புதன் பகவான் இருக்கின்ற காரணத்தினாலும் மனைவி வகையிலையோ கணவன் வகையிலையோ சுபவீரியங்கள் காத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. கட்டாயம் அது சுபவீரியங்களாக இருக்கும். 7க்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் உச்சம் பெற்று 7ஆம் வீட்டை பார்ப்பதினால் இன்ப சுற்றுலாவோ அல்லது வீட்டுக்கு தேவையான பொன்பொருளோ, வீடு வண்டி வாசல் வாகனங்களோ அல்லது பழைய வாகனங்களை விட்டுவிட்டு ஒரு சிலர் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆக சுபவீரியங்கள் காத்திருக்கிறது உண்மை. ஆனால் கணவன் மனைவிக்குள் அன்புகளோ பாசங்களோ அரவணைப்போ எந்த விதத்திலும் பிரச்சனைகள் இருக்காது என்பதும் தெளிவாக தெரிகின்ற உண்மை. ஆனால் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு 6 12 இருக்கின்ற காரணத்தினால் மனைவி வகையிலோ கணவன் வகையிலோ வீண் விரை செலவுகளோ அல்லது உடல் நல கோளாறுகளோ வருவதற்கு வாய்ப்பு உண்டாகும். அது எப்படி என்றால் 13ஆம் தேதிக்கு பிறகு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகும். அதற்கு காரணம் 7ஆம் வீட்டிற்கு 12 உங்கள் ராசிக்கு 6 சூரிய பகவான் 13ஆம் தேதிக்கு பிறகு புதனுடன் சேர்வதனால் மேலே சொன்ன கெட்ட பலன்கள் வரும். ஆரம்பத்திலே நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பது உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 8 சுக்கிர பகவான் அவர் உங்கள் ராசியிலே உச்சம் பெற்று இருப்பதினால் தான் வீட்டிற்கு அவர் 6 மறைந்த காரணத்தினால் 8ஆம் வீட்டின் மூலமாக அசிங்கமோ அவமானமோ உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாமல் போவதோ உங்களை மற்றவர்கள் விமர்சனம் செய்வதோ எதுவும் உங்களுக்கு நடக்காது. 8 மறைந்துவிட்ட தான் வீட்டிலிருந்து மறைந்துவிட்ட காரணத்தினால் அவர் உச்சம் பெற்று இருப்பதினால் அவர் அது மட்டுமில்லாமல் அவர் வாங்கியிருக்கின்ற சாரம் உங்கள் ராசிநாதன் சாரம் என்பதனால் 8ஆம் வீட்டின் மூலமாக எந்த விதமான கெடுபலனும் உங்களை அணுகாது என்பதே தெளிவாக தெரிகின்ற உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 9 செவ்வாய் 9 ஆட்சி பெற்றிருக்கின்றார். 9 9 ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினாலும் 7ஆம் தேதிக்கு பிறகு அவர் 10 சென்று உங்கள் ராசிநாதன் குருவுடன் சேர்க்கையினாலும் 9 பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும். பழம் நழுவி பாலிலே விழுந்த கதையாகும். தனப்பிராப்தி இருக்கும். தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் தந்தையினுடைய அனுகிரகத்தாலும் அவரால் செல்வமும் அவருடைய செல்வத்தாலும் செல்வாக்காலும் பரிபூர்ணமான அவர் தகுதிக்கேற்றார் போல் உங்களுக்கு எல்லா வகையிலும் பல விதத்திலும் அவர்கள் உதவுவார்கள். அது பணமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், அன்பு பாசமாக இருக்கலாம், சொத்துக்கள் வகைகளாக இருக்கலாம். குலதெய்வத்தினுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். மகான்களுடைய ஆசீர்வாதமும் ஒரு சிலருக்கு தீர்த்த யாத்திரையும் புனித நதிகளை நீராடக்கூடிய பாக்கியங்களும் பரிபூர்ணமாக கிடைக்கும். தொட்டது தொடங்கும். எல்லா வகையான அதிர்ஷ்டமும் 9ஆம் வீட்டின் மூலமாக உங்களை தழுவும் என்பது 9ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக தெரிவிக்கின்ற உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 10 10 ஆட்சி பெற்று இருக்கின்றார். 7ஆம் தேதிக்கு பிறகு 2 செவ்வாய் பகவானும் 10 சேருகின்றார். பொதுவாக எந்த ஜாதகமாக இருந்தாலும் 10 ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்று இருந்தால் அவர்களுக்கு கடைசி வரை அவருடைய தொழில்களோ வியாபாரங்களோ வேலைகள் இருப்பவர்களுக்கோ எந்த விதமான இடர்பாடும் இல்லாமல் பல விதமான சோதனைகளும் வேதனைகள் வந்தாலும் தொழில் மட்டும் நிற்காமல் பரிபூர்ணமாக நடக்கும் என்பது விதி. அந்த வகையிலே 10 10 ஆட்சி பெற்று இருக்கின்ற காரணத்தினால் தர்ம கர்மாதியினுடைய சேர்க்கையால்
பணிபுரிகளாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த துறையில் இருந்தாலும் சரி, கொடி கட்டி பரப்பீர்கள் என்பது இந்த மாதம் என்பது தெளிவு. 10 குடையவர் வலிமையாக உள்ள காரணத்தினால் சகல விதமான சௌபாக்கியங்களும் ஏற்படும். அதனால் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் என்று பெரிய அளவிலே நீங்கள் இந்த சமுதாயத்தில் ஜொலிக்கலாம். பெரிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் பல வகையிலும், பணிபுரிகளாக இருந்தால் பணியில் உயர்வும் பண உயர்வும், தொழிலில் இருந்தால் தொழில் அபிவிருத்தியும் பலவிதமான அதிர்ஷ்டங்களும் உங்களை தழுவும் என்பது உண்மை. அதற்கு முக்கியமான காரணம் 2-9 கூடிய செவ்வாய் பகவான் உடன் சேர்ந்து இருப்பதனால் சகல விதமான சௌபாகியங்களும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் 10ஆம் வீட்டின் மூலமாக என்பது மிக மிக தெளிவாக தெரிகிறது. அதுக்கு முக்கியமான காரணம் தர்ம கர்மாதிகளுடைய சேர்க்கை என்பதால் ஆண்டவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு உள்ளது என்பதே 10ஆம் வீட்டின் மூலமாக தெரிவிக்கின்ற உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 11 கூடியவர் சனி பகவான் 11 ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் உடன் 6 கூடிய சூரியன் இருந்தாலும் சூரியன் பாவகிரகங்கள் வரிசையிலேயே முதலில் இருப்பதனால் அவரும் 11 இருக்கலாம் என்ற விதியின் பிரகாரம் 11 ஆட்சி பெற்றிருக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு சகல விதமான வெற்றிகளும் தனப்பிராப்திகளும் உங்களுடைய எண்ணங்களையும் ஆசைகளையும் கனவுகளையும் ஈடேற வைப்பார். தொட்டது துலங்கும். 11 உள்ள சனி சகல விதமான செல்வத்தையும் உங்களுக்கு தருவார் என்பதே விதி. மூத்த சகோதரர் வகையிலும் உங்களுடைய முயற்சிகளும் அத்தனை விதமான வெற்றிகளும் அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 12 கூடியவரே சனி என்பதினாலும் அவர் 12ஆம் வீட்டிற்கு 12 மறைவதனால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் வீண் விரைய செலவுகளாக இல்லாமல் சுபவிரயங்களே இருக்கும். அது உங்கள் குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் எதிர்கால திட்டங்களுக்காகவும் ஆகக்கூடிய சுபவிரயங்களே இருக்கும் என்ற காரணத்தினால் வீண் விரயங்கள் உங்களை அணுகாது என்பதும் உண்மையாகும். பிப்ரவரி மாதம் உங்களுடைய மீனராசிக்கு உங்களுடைய ராசிநாதனுடைய பலத்தாலும் செவ்வாயினுடைய பலத்தாலும் 11 ஆட்சி பெற்றிருக்கின்ற சூரியனுடைய பலத்தாலும் தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டமும் பெரிய வெற்றியும் உங்களை தழுவும் என்பது பிப்ரவரி மாத பலன்கள் மீனராசிக்காரர்களுக்கு பரிபூர்ணமாக எடுத்து காட்டுகின்ற உண்மையாகும். இப்பொழுது தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். தாமரைவரையின் ஆற்றங்கரையில் இருக்கும் நவ திருப்பதி நாயகர்களையும் நவ கைலாய நாயகர்களையும் ஒரு முறை சென்று நெய்தீபம் ஏற்றியும் அர்ச்சனை செய்து வந்தால் அதனுடைய பலன்கள் அளவே இல்லாத மிக அற்புதமான பலன்களாகும். அதே போல திருவண்ணாமலையிலே இருக்கும் அண்ணாமலையாரும் ஸ்ரீ உண்ணாமலை தாயாரையும் சென்று தரிசனம் செய்துவிட்டு முடிந்தவர்கள் கிரிவலம் வரலாம். அதே போல ஒரு முறை நீங்கள் அகோபிலிடத்தில் குடிகொண்டிருக்கும் லட்சுமி நரசிம்மரை 9 நரசிம்மர்களையும் சென்று நீங்கள் தரிசனம் செய்து வந்தால் அதனுடைய பலன்கள் சொல்ல முடியாத அளவுக்கு மிக அற்புதமாகவும் விசேஷமாக இருக்கும். முடிந்தவர்கள் சென்று தரிசனம் செய்து வரலாம். முடியாதவர்கள் அருகாமையில் உள்ள திருக்கோயில்கள் சென்று நெய்தீபம் ஏற்றி காலையோ மாலையோ சென்று வழிபடலாம். வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் லட்சுமி நரசிம்மரை படத்தை வைத்து நெய்தீபம் ஏற்றி வணங்கி வரும் இதனுடைய பலன்கள் உங்களுக்கு கைமேலே கிடைக்கும் என்பது உண்மையாகும். வெளிநாட்டு வாழ் தமிழர்களோ உள்நாட்டு தமிழர்களோ காலையிலும் மாலையிலும் நேரம் கிடைப்பவர்கள் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை படித்தாலும் கேட்டாலும் அளவற்ற பலன்கள் கைமேல் உண்டாகும்.